ஜெயத்துல ஸ்டார்ட் ஆச்சு. and then it is fully வெற்றி பாதை மட்டும்தான், வெற்றி நாயகன் அப்படின்னு கூட சொல்லலாம். இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். அந்த படமும் இல்ல அந்த படத்துடைய கேரக்டர் மட்டும் சொன்னா போதும், his image நம்மளுக்கு மண்டையில ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் பொன்னியின் செல்வன் சொன்னாலே போதும், நமக்கு வேற எந்த ஃபேஸ்ல ஞாபகம் வராது, ஜஸ்ட் him. அவ்வளவு அழகான இம்பாக்ட்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் in every movie of his. அண்ட் கெட்டப் போடுறது அவருக்கு புதுசு கிடையாது, ஆனா இந்த படத்துல ஒரு புதுசான கெட்டப் போட்டிருக்கிறாரு. சைலண்ட் படத்துல அவருடைய அனுபவம், அவருடைய ஒர்க் எப்படி இருந்தது அப்படின்னு பத்தி ஷேர் பண்றதுக்காக I would like to hear from him. So let's welcome the handsome and charming hero. வாங்க சார் ப்ளீஸ். எஸ் நீங்க தான் ஜெயம் ரவி அவர்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு மேடை. எல்லாருமே ஒரு டீமா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் இது. அதனால இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் தேதியை நோக்கி போகுதுன்னு நினைக்கும் போது, நல்லபடியா வந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. எல்லா நல்ல படங்களும் இன்னைக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை பார்க்குறோம். முதல் ஒரு நாள்ல நீங்க சொல்லிடுறீங்க, அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கு. அதனால நல்ல படங்கள் இன்னைக்கு நிறைய நாள் ஓடுது, ஹவுஸ்ஃபுல்லா ஓடுது. ஸோ அதனால உங்களுடைய ஆதரவு கண்டிப்பா எங்களுக்கு தேவை. சைரனும் நல்ல படம்ன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில தான் நான் இதை பேச ஆரம்பிக்கிறேன். என்னதான் கடைசியில பேச கூப்பிட்டாலும் நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சாகணும், வேற வழி கிடையாது. அதனால கொஞ்சம் பொறுமை காத்திருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் எல்லாரையும். முதல்ல இந்த படம் ஆரம்பிச்சது இந்த மேடையில தான் பேச முடியும். நான் எடிட்டர் ரூபன் அவர்கிட்ட இருந்துதான். ரூபன் அடகமறு படமும் எங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு, ஹோம் மூவி மேக்கர்ஸ்க்கு அனுப்பிச்சு வச்சாரு டைரக்டர் கார்த்திக். அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரி சைரன் டைரக்டர் ஆண்டனி பாக்ராஜ் எங்க ஆபீஸ்க்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, மற்ற ஹீரோஸ்க்கு அனுப்பிச்சிருக்காரான்னு எனக்கு தெரியல. எனக்கு அனுப்புறாருன்ற பெரிய நம்பிக்கையில, எனக்கு மட்டும்தான் அனுப்புறாருன்ற பெரிய நம்பிக்கையில நான் இருக்கேன். ஸோ அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு அனுபவம், ஒரு க்ளோஸ்னஸோ இல்லைன்னா அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ரூபன். அதுக்கு முதல்ல 2 வெற்றி படம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரிலீஸ் ஆகல, அது இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சைரனை பொறுத்த வரைக்கும். அண்ட் ரூபன் எப்பவுமே ஒரு ஃபேமிலியா கூட இருந்து சில நல்லது கெட்டது பேசிப்பாரு. அண்ட் எனக்கு மட்டும் இல்லை, அவர் டைரக்டருக்கும் ரொம்ப க்ளோஸ். அதனால எது அவருக்கு சொல்லணும், எது சொல்லக்கூடாது, எது பேப்பர்லயே கட் பண்ணணும் அப்படின்ற வரைக்குமே அவர் அவர் கைட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால அவர் ஆரம்பிச்சு வச்சாரு சைரனை. அதுக்கப்புறம் இது ஒரு ப்ரொடியூசர் கிட்ட நாங்க எடுத்துட்டு போனோம்னு நினைக்கும் போது கண்டிப்பா ஓகே. ஸோ அம்மான்னு தான் சொல்லுவாங்களா, அவங்க பொண்ணுக்கும் எனக்கு 2 வயசு தான் வித்தியாசம். ஸோ எனக்கும் அம்மா மாதிரி தான் அவங்க, சுஜாதா அம்மா. அவங்க இந்த படத்தை விடவே இல்லை, கேட்டுட்டு கதையை கேட்டுட்டு. நான் கூட கேட்டு பார்த்தேன் அவங்க கிட்ட. இன்னொரு ப்ரொடியூசர் கேட்குறாங்க, இந்த கதை கொஞ்சம் நான் வேணா எடுத்துட்டு போட்டோமான்னு. ஆக்சுவலா சொத்து கேட்டா கூட கொடுத்துருவாங்க, அவங்க கதையை கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அவங்க ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏன்னா இந்த கதை ஒரு டீமா அவங்க எல்லாரும் கூடயும் பழகிட்டாங்க, அது ஒரு படமா அவங்க பார்த்துட்டாங்க. ஸோ இது கண்டிப்பா நம்ம தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில இருந்தாங்க. முதல் நம்பிக்கை ஒரு படம் ப்ரொடியூசருக்கு தான் வரணும். ஹீரோ மற்றவங்க எல்லாம் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் தாண்டி இந்த படத்தை நான் ஆடியன்ஸ் கிட்ட போய் ஒழுங்கா கொண்டு போய் சேர்ப்புன்ற ஒரு நம்பிக்கை ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். அந்த நம்பிக்கை அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிச்சதுனால நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். அவங்க நிச்சயமா அதை நல்லபடியா கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு இன்னைக்கு அதுக்கான நேரம் வந்துருச்சு. தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ ஸோ மச். இதை இதுக்கு மேல சிறப்பா பண்ணியிருக்க முடியாது. அது உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய சாப்பாடும், ப்ரொடக்ஷன்ல போட்ட சாப்பாடும் இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம்.
ஸோ அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சக்சஸா வரணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன். அடுத்தது வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் அடுத்த மியூசிக் டைரக்டர்னு யார் இந்த படத்துக்கு, ஏன்னா எமோஷன் ரொம்ப பிளேயா இருக்கு சைலண்ட், அதனால எமோஷனை வந்து அழகா கொண்டு வரக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டரா தான் போகணும் அப்படின்னு நினைச்சோம். நீங்க நிபந்தனைகள் பார்த்துருப்பீங்க, அதுல வந்து இப்போ எங்களுடைய ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் எல்லோ ஜிவியும் கனி அண்ணன். ஸோ ஜிவி வந்து ரீரெக்கார்டிங்ல வந்து அந்த படத்தை வந்து எங்கேயோ தூக்கிட்டு போயிருப்பார். அந்த ஒரு ஹீரோவுடைய எமோஷனை ஒரு டைரக்டருடைய டயலாக அந்த பின்னணி இசையில பார்க்கும் போது உண்மையாவே சிலிர்க்க வைக்கிற ஒரு மியூசிக்காக இருக்கும். ஸோ அதனாலதான் ஜிவி தான் இந்த படத்தை கண்டிப்பா பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அவர்கிட்ட போய் சொன்னோம், அவர் உடனே நிச்சயமா நான் பண்றேன்னு. அவரும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான். அண்ட் அவர் ஆல்சோ அவர் ஒரு கதாநாயகர், அதனால அவருக்கு வந்து இன்னும் ஊடுருவி வந்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு அவருக்கு ஒரு கதாபாத்திரத்தை. அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆயிருக்கு. எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாரு, இந்த சீன் நல்லா இருந்துச்சு, நான் திடீர்னு ஃபோன் பண்ணி ஒரு நாள் சொல்லுவாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கேட்கும் போது. அது ஆட்டோமேட்டிக்கா அவர் இன்வால்வ் ஆயிடுவாரு. அது உண்மையாவே நமக்கு இந்தியால ஒரு மிக சிறந்த ஒரு மியூசிக் டைரக்டர் அது ஜிவி அவர்கள். ரொம்ப சந்தோஷம் கூட எப்போ ஒர்க் பண்ணாலும். எனக்கு கீர்த்தி சுரேஷ் நெக்ஸ்ட் நாங்க அப்ரோச் பண்ணோம். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீமேல் கேரக்டர் தேவைப்பட்டது. நிறைய டைரக்டர் நாம டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம ஏன் அறியாம வந்ததா இல்ல ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஃபீமேல் கேரக்டர் வேணும்னு. நார்த்ல இருந்து வில்லனை கூட்டம் என்ன வேணா பண்ணிருக்கலாம், பட் கீர்த்தி வந்து மைண்ட்ல வச்சு அது வந்து ஒர்க் பண்ண ஒரு கேரக்டர் அண்ட் ஃபீமேல் ஓரியன்டட் தான் வேணும் அப்படின்னு. ஏன்னா அது கிளைமேக்ஸ் நீங்க பார்க்கும்போது அதுக்கான முழு அர்த்தமும் புரியும். அது ஏன் அப்படி ஆரம்பிச்சது, என்னால வந்து சண்டே ஆச்சு, என்னால எங்க வந்து முடிஞ்சதுன்னு கிளைமேக்ஸ் பார்க்கும்போது அந்த உணர்வு நமக்கு வரும். ஒரு அழகான ஒரு ஒரு உணர்வு அது. இந்த படமே அந்த கிளைமேக்ஸ் காட்சியை வச்சுதான் நகரும் ஒவ்வொரு சீனுமே. ஸோ அந்த வகையில வந்து கீர்த்தி மகாநதியில ஒரு படம் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். அது ஒரு படம் போறோம் அவங்களுடைய லைஃப்ல, அந்த ஒரு கெரியர்ல அந்த ஒரு நல்ல படம் பண்ணிட்டோன்ற சந்தோஷம் வந்து அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். நல்ல படம் பார்த்தோன்ற சந்தோஷம் நமக்கு எப்பவும் ஏற்படும். ஸோ கீர்த்தி வந்து இந்த கேரக்டர் வந்து நீங்க நம்பவே மாட்டீங்க. அவங்க வந்து ஒரு ஸ்கூல் புதுசா சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி, ஆக்டிங் புதுசா கற்றுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி டைரக்டர் கிட்ட வந்து இது கரெக்டா, நான் இப்படி நிக்கலாமா, இந்த கேப் வந்து இப்படி இங்க வைக்கலாமா, இந்த போஸ்டர் கரெக்டா இருக்கான்னு ஒவ்வொன்றா கேட்டு 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 அவங்க பண்ணிட்டு இருக்கும் போது அதனாலதான் அவங்க இவ்வளவு பெரிய ஒரு ஆக்டர்ஸ் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது வந்து உண்மையாகும். இல்லைன்னா சாதாரண உழைப்புனாலதான் அப்படி ஆகாது. பயங்கர ஒரு ஹார்ட் ஒர்க் கீர்த்தி. ரொம்ப ஹாப்பி நான் அவங்க கூட ஒர்க் பண்ணது. அண்ட் இந்த கதாபாத்திரத்தை மிக சிறப்பா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தனியான இன்னொரு ஸ்ட்ராங் கேரக்டர் தேவைப்பட்டது எங்களுக்கு. அந்த கேரக்டர் வந்து நாங்க யோசிக்கும் போதே இந்த மாதிரி பண்ணாதவங்க, இந்த மாதிரி பேசாதவங்க தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு. ஏன்னா அவரு நிறைய சமுதாய கருத்தை வந்து அவருடைய வார்த்தைகளால நமக்கு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு. படங்கள்லயும் சரி, நேர்ல பார்க்கும் போதும் சரி. ஆனா அவர் வந்து நெகட்டிவா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அவரே சொல்றாரு, டேய் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றவனை வந்து பேச வைக்கிறியப்பா அப்படின்னு கேட்டாரு. ஆனா இது அப்படி பண்ணுங்க நான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நானு. ஸோ அவரு சரிப்பா நம்ம ஒன்னா ஒர்க் பண்ணது இல்லை, நீயும் நானும் ஒன்னா ஆக்ட் பண்ணது இல்லை, நான் ஒன்னு டைரக்ட் பண்ணிருக்கேன், அது வேற, அதனால நான் பண்றேன், ஓகே ரவி சொல்றேன், நான் ஓகே நான் கேட்கிறேன் அப்படின்னு ஒரு எந்த விதமான ஒரு இன்ஹிபிஷனும் இல்லாம எங்க டீம் கூட வந்து ஐக்கியமாகி அப்படியே ஆரம்பிச்சதுதான். அவரு நானும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருக்கோம். அப்போ நானும் டைரக்டர் புது டைரக்டர் இல்லையா, அப்படியே பார்த்துப்போம் ரெண்டு பேரும். ஒன்றும் பேசிக்க கூட மாட்டோம், நல்லா பண்றாரா இது எதுவும் கேட்டுக்க மாட்டோம். அவர் இப்படி தலையாட்டுவாரு, நான் இப்படி தலையாட்டுவேன், நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ஒரு சிம்பிள் அது. நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா பண்றாரு அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிள். ஏன்னா அவரு எவ்வளவு பெரிய டைரக்டர் நமக்கு தெரியும். ஸோ அவர் வந்த ஸ்கூல் அதை விட பெரிய ஒரு ஸ்கூல். ஸோ அவருடைய நாலேஜ், டைரக்ஷனுடைய நாலேஜ் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் இருக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்துல. அண்ட் அதே மாதிரி இன்னொரு டைரக்டர் அழகபெருமா சார்,
நானும் அவரும் வந்து சேர்ந்து வந்து அரங்கமறு படத்துல வந்து சேர்ந்தோம். அப்பத்துல இருந்து அந்த ஜேர்னி அப்படியே கண்டினியூ ஆயிருக்கு. தொடர்ந்து நிறைய படங்கள் ஒன்னா பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு ஜேர்னி இன்னும் கண்டினியூ ஆகணும்னு தான் நான் எப்பவுமே ஆசைப்படுறேன். ஏன்னா அவருடைய படம் வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்தேன் நான். எப்பவுமே அது ரொம்ப பிடிக்கும். இந்த பாடல்கள் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், சார் இந்த மாதிரி இன்னொன்னு பண்ணணும் சார் நீங்க அப்படின்னு எப்பவுமே கேட்டுட்டே இருப்பேன். அவர் வந்து இன்னைக்கு பயங்கரமான ஒரு பிஸி நடிகரா இருக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் நீங்க பண்ணணும் சார், உங்க கூட நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஸோ வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் யூ அகைன் அண்ட் அகைன் சார். அண்ட் செல்வா கேமராமேன், அவர் வந்து என்ன சொல்லுவாங்க, தனியா சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் அந்த ட்வின்ஸ் மாதிரி தான், டைரக்டரும் கேமராமேன் செல்வாவும். எங்க ப்ரோ ப்ரோ அப்படின்னாங்க. அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒரு இந்த மாதிரி ஒரு சிங்கை பார்க்கவே முடியாது. ஸோ நான் அப்ப நினைச்சுக்கிட்டேன், நம்ம எதுவும் போய் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது இந்த சிங்கை அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் இன் சிங்க்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க சைலண்ட் படத்துக்கு. அண்ட் அவங்களுடைய உழைப்பு வந்து கண்டிப்பா மக்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா இதுதான் எதிர்பார்க்கிறாங்க மக்கள், ஒரு டைரக்டருக்கும் ஒரு டெக்னீஷியனுக்கும் இருக்கிற ஒரு காம்பினேஷன் தான் எதிர்பார்க்கிறாங்க. செல்வாவுடைய மாநகரமும் விரும்பணும், அவ்வளவு ஒரு நல்ல படங்கள், அவ்வளவு நல்ல போட்டோகிராஃபி, அவருடைய ஒர்க் நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். ஸோ அவர் இந்த படத்தை வந்து ஒத்துக்கிட்டு பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுக்கும், அது நிச்சயமா என்னால சொல்ல முடியும். அப்புறம் ஒரு டைரக்டர் ஆண்டனி பாக்யராஜ், எல்லாரும் நல்லா, நீங்க எல்லாரும் மீடியால இருந்து எல்லாருமே வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே நான் கண்டிப்பா ஒரு விஷயத்த நான் வந்து சொல்ல முடியும். இன்னும் நிறைய மேடைகள்ல, இன்னும் சிறந்த மேடைகள்ல அவரை நீங்க அடிக்கடி பார்ப்பீங்க. அது மட்டும் என்னால கண்டிப்பா சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ஆள் அவரு. இப்பவே வந்து பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் தான் நான் ஆசைப்படுறேன். சொன்ன மாதிரி நான் புது டைரக்டர் கூட பண்றேன், புது டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், அது ஹிட் ஆகுது, அவங்களுக்கு நல்ல பேர் வருது, அதெல்லாம் தாண்டி நான் வந்து ஒரு கருவியா தான் இருக்கேன். நான் வந்து ஒரு கார் மாதிரி தான். அவங்க தான் அதை வந்துட்டு டிரைவ் பண்றது, அது வந்து அவங்க எடுத்து செல்றது அவங்க தான், என்னை வந்து கூட்டி செல்றது அவங்க தான். ஸோ அவ்வளவுதான் நான் வந்து ஹெல்ப் பண்றேனே தவிர அவங்களுடைய பர்டிகுலர்லி ஆண்டனி அவருடைய உழைப்பு, திறமை, நம்பிக்கை, அவருடைய டேலண்ட் இல்லாம இந்த சக்சஸ் கிடையவே கிடையாது. அவருடைய முழு உழைப்பாள இன்னைக்கு வந்திருக்காரு, அவர் சொந்த கால நின்று வந்திருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய சல்யூட். நிச்சயமா இன்னும் நல்ல படங்கள், இன்னும் நிறைய பெரிய படங்கள், நல்ல ஹீரோஸ் கூட, நல்ல டீம் கூட நீங்க ஒர்க் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். அது கண்டிப்பா நடக்கும். அதுக்கு அவங்க எல்லாருமே சப்போர்ட்டா இருப்பாங்க. எங்க ஆர்ட் டைரக்டர் கதிர் அவர்கள், அவங்க வந்து ரொம்ப ஃபேமிலி மாதிரி தான். இந்த படம் வந்து வெறும் ஒரே எண்ணம் தான், படம் நல்லா வரணும் அப்படின்னு நினைச்சுதான் நாங்க எல்லாருமே ஒர்க் பண்ணோம். இப்ப என்னை பத்தி எல்லாரும் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் என்னை பத்தி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். இந்த படத்துல ஏன்னா கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கேன், 2 கெட்டப் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். முதல் தடவை கிரே ஹேர் அதெல்லாம் பார்த்துருக்கீங்க நீங்க. ட்ரெய்லரை நீங்க எல்லாரும் விரும்புனீங்கன்னு நம்புறேன் நான். ஸோ இந்த படத்துல வந்து எனக்கு ஒரு 2 டைம் லைனுக்கான ஒரு டிஃபரன்ஸை காமிச்சாக வேண்டிய ஒரு கட்டாயம் கதையில. 15 years பிஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை, அப்புறம் ப்ரெசென்ட்ல நடக்கக்கூடிய ஒரு கதை. ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் காட்டணுங்கிறதுக்காக தான் அப்படி. ஸோ அது வந்து தேவைப்பட்டது கதைக்கு, அதனால அப்படி பண்ணியிருக்கேன். இது எனக்கு ஒரு புது அனுபவம். இந்த அனுபவத்தை நான் ரசிச்சு பண்ணியிருக்கேன், நீங்களும் ரசிப்பீங்கன்னு நான் நம்புறேன். படம் உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். February 16 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இது ஒரு ஃபேமிலி ஃபிலிம் தான், எமோஷன்ஸ் அடங்கியிருக்கிற படம் தான் இது. நான் நடுவில் நிறைய கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் படம் வெட்டு குத்துன்னு போயிட்டேன், திருப்பி வந்துட்டேன். ஸோ இந்த படம் நிச்சயமா
குடும்பங்களுக்கான படம் தான். இதுல ஒரு பியூட்டிஃபுல் எமோஷன் இருக்கு, ஒரு ஃபாதருக்கும் டாட்டருக்குமான ஒரு பியூட்டிஃபுல் எமோஷன் இருக்கு. அதுதான் இந்த படம், அதுதான் அந்த கரு. இது நான் ரொம்ப ரசிச்சு பண்ணேன். அதனால எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் இந்த படம். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். நன்றி. Thank you so much. All the very best for Siren. மன்னிக்கவும். யோகி பாபு வந்து நானும் அவரும் வந்து இவங்களும் தான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்போ இருந்தாலும் ஒன்னா தான் இருப்போம், ஒன்னா தான் சேர் போட்டு உட்காந்துப்போம், ஒரே ஃபேன் தான் வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நானும் அவரும் எல்லாரையும் இப்படி தள்ளி விட்டுருவோம், நாங்கள் ரெண்டு பேர் பேசணும் தள்ளுங்கன்னு. ஸோ அந்த அளவுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் வந்து எப்பவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதர். கோமாளியில வந்து அவர் இல்லாத சீன்ஸே இல்லை எனக்கு. அவர் கூடயே தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த கதை எப்படி, அதுக்கு அவர் தேவை அப்படின்றதுனால. அதை தாண்டி ஒரு நல்ல மனிதர், அவர் நல்ல எண்ணம் கொண்டவர். இந்த படத்துல பர்டிகுலரா அவருக்கு வந்து கோமாளி படம் மாதிரி முழுக்க ஒரு டிராவல் இருக்கு. நாங்க எங்க ரெண்டு பேருடைய டிராவல் இருக்கு. அது ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு, ஆர்கானிக்கா அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். அது ரொம்ப அழகா எழுதியிருந்தாரு டைரக்டர். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் எங்களுக்கு திருப்பி கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அனுபமா அவங்களும் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. நிச்சயமா அவங்களுக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். நீங்க சொன்ன பல விஷயங்கள் படத்துக்கு மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் we definitely know that இந்த படம் வந்து ஒரு ஹியூஜ் சக்சஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. தேங்க்யூ சோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தி ஃபில்ம். ஸோ ஒரு குரூப் 1 செகண்ட் அப்படியே இருங்க. ஃபர்ஸ்ட் போட்டோஸ் எடுத்துட்டோம். 1 செகண்ட் அப்படியே இருங்கம்மா. Photographers, are we done? Yes, videographers. Photographers நீங்க yeah. சார் வீடியோக்காக ஆமா ஷூட் பண்றாங்க அது Yeah, are we done? Thank you so much for coming. Thank you.